Next question, tan inverse 1 by 2 plus tan inverse minus inverse 2 by 11 is equal to tan inverse 3 by 4 நம்ம ப்ரூவ் பண்ணணும். Tan inverse x plus tan inverse y equal to tan inverse x plus y divided by 1 minus xy. அங்கே இங்கே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா இங்கே மைனஸ் வரும். ஓகே, இப்போ எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது? tan inverse 1 by 2 இருக்குது, tan inverse 2 by 11 இருக்குது. அப்போ இது இது எக்ஸ்னு வச்சுக்கலாம், இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ இதுக்கு எல்சி எடுத்தோம்னா 11 ப்ளஸ் 4 டிவைடட் பை 22 வரும், 1 மைனஸ் 1 பை 11 வரும். இங்கே வந்து 15 by 22 divided by 10 by 11 வரும். ஸோ 15 by 22 into 11 by 10, ஏன்னா அது டினாமினேட்டரில் வந்து இன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ tan inverse 3 into 2 into 2, பிகாஸ் இதை கேன்சல் பண்ணோம்னா இது 3, 11 வந்து 20 வரும். அப்போ அதை நாங்கள் பண்ணோம்னா ஸோ ஒரு ஆன்சர் இஸ் tan inverse 3 by 4 LHS equal to RHS. அடுத்த ரெவன்யூ ஃபங்க்ஷன் R and காஸ்ட் ஃபங்க்ஷன் C R is equal to 14x minus x squared and C is equal to x into x squared minus 2. Find the average cost, marginal cost, average revenue and marginal revenue. 4 கொஸ்டின் பார்க்க போகிறோம். given வந்து 14x, R is equal to 14x minus x squared and C is equal to x into x squared minus 2. ஸோ ஆவரேஜ் காஸ்ட்னா ஏசின்னு அர்த்தம். அப்போ டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட் சி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 2x டிவைடட் பை எக்ஸ். ஸோ அதை கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 வந்துடும். அடுத்தது மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் வந்து எம்சி, தட் இஸ் ஈக்குவல் டு டிசி பை டிஎக்ஸ். அப்போ டி பை டிஎக்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 2x. எக்ஸ் கியூப் வந்து 3x ஸ்கொயர் ஆயிரும், 2x வந்து 2 ஆயிரும். ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ ஆர் இஸ் ஈக்குவல் டு 14x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஆவரேஜ் ரெவன்யூ வந்து ஏஆர், டோட்டல் ரெவன்யூ டிவைடட் பை அவுட்புட். ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். 14x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் போட்டோம்னா எக்ஸை வச்சு கேன்சல் பண்ணோம்னா 14 மைனஸ் எக்ஸ் வந்துடும். மார்ஜினல் காஸ்ட் வந்து எம்ஆர். எம்ஆர்னா டிஆர் பை டிஎக்ஸ். d by dx 14x minus x squared. So 14 d of d by dx so 14 d by dx into x minus d by dx x squared on the 14 1 minus 2x. So answer is 14 minus 2x. Next question, find the local minimum and the local maximum. Y is equal to 2x cube minus 3x squared minus 13x plus 10. So y is equal to 2x cube minus 3x squared minus 36 plus 10. dy by dx அப்படி இருக்கும். So 3 into 2 6x squared ஆயிரும், because n into x x minus y n minus 1 அந்த ஃபார்மெட்டில் தான் பண்ணுறோம். 3x squared வந்து 6x ஆயிரும், 36x வந்து 36 ஆயிரும். ஸோ 6 காமன் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னு வந்திருக்கும். டிஒய் பை டிஎக்ஸ் வந்து 0, அதனால் என்ன ஆகும்னா 6 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 = 0 ஆயிரும். அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 வந்து பிரேக் பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2 ஆயிரும் அதோடைய ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 is equal to 0 or x is equal to 3, x plus 2 is equal to 0 or x is equal to minus 2. ஸோ அது வந்து அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? அதே மாதிரி 6 எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன ஆகும்? 2x ஆயிரும் மைனஸ் 1, பிகாஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து 6 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 இருக்குது. அதனால் டிஒய் பை வந்து 6 காமன் எடுத்தோம்னா 2x மைனஸ் 1 ஆயிரும். Case 1 when x is equal to 3 da 6 into 2 into 3 minus 1 up 6 into 5 30 positive.
So d squared y by dx squared is positive and y maximum when x is equal to 3. The local minimum value is obtained by substituting x equal to 3 in y. Local minimum value வந்து 2 3 cube minus 3 3 squared minus 36 3 plus 10. About 2 27 minus 27 minus 108 plus 10 add பண்ணா minus 71. Case 3 வந்து when x is equal to minus 2 இருந்ததுன்னா so 6 open bracket minus 2 into 2 minus 1 so 6 into minus 5. So minus 30 negative. Since d squared y by dx squared is negative, y maximum when x is equal to minus 2. Local maximum value on the 2 into minus 2 cube minus 3 minus 2 squared minus 3 minus 2 plus 10. One answer minus 16 minus 12 plus 82. So minus 28 plus 82 is 54 positive. அடுத்த சம் வந்து let u is equal to x squared y cube cos x by y by using Euler's theorem so that x dou u by dou x plus y dou u by dou y. இப்போ u வந்து x squared y cube cos x by y இருக்கு. அதனால u tx ty is equal to tx squared ty squared cube cos tx by dy. அப்போ t squared x squared t cube y cube cos x by y. இப்போ t டோட்டலாக வந்து 5 இருக்கு. அப்போ t to the power of 5 x squared y cube cos x by y. அப்போ t pi u. So u is homogeneous function in x and y. The degree is 5 by Euler's theorem. X dou u by dou x plus y dou u by dou y is equal to 5u. Hence proved. இத்துடன் தொகுப்பை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு வகுப்பை மேலும் சில கணக்குகள் சந்திக்கிறேன். மாணாக்கர்களே, நன்றி, வணக்கம்.